மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. அதாவது சினிமாவுடைய வெற்றிக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவியூ எப்போ போடுறீங்க? உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கு நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பித்தாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுற முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாலும் அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசர் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமே சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர் உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறது தான் கதை, அவர் சொல்கிறது தான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால அந்த காலத்தில் படம் ஹிட்டு. இன்னைக்கு எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ். என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு சார்? ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த அளவில் கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேற, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிருவார். 2வது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூரில், அந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு. அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் கேஆர்ஜி அவர்கள், ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான். இது உண்மை. ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. அட கைதட்டுங்க, என்னங்க அது? இது கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கு சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 பேருக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ காசு கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துட்டு வந்தவன்ட்டு எல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்குன்னு தான் சொல்கிறேன்.
நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை கிரீன் 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 லேபிள், இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, எனக்கு நீங்கள் தானே இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதும்பாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, டே குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ வச்சு அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காது. அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிட்டு அடிக்கடி என்னை கூப்பிடுற பேர் அதுதான். குஞ்சப்பா இங்கே வா, என்றா கொஞ்சம் பண்ற நீ இப்படியே பேசிட்டு இருப்பாரு. ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்கில் தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலேருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமாக கொடுத்துருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. I'm sorry if my Tamil is broken. நான் இன்னொரு ப்ரொஃபஷனில் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனன் சார், I have been a fan of his work ever since he's inside the industry. அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ளே வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணது மோகன் சார். அண்ட் ஆடியோ லான்ச் போது அவர் வரல, பட் அவர் மூலியமாக தான் இந்த பாட்டுக்குள்ளே நான் வந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் தாரத்தப்பட்ட இந்த பாட்டுக்காக இந்த படத்துக்குள்ளே வந்தது. ப்ளஸ் நம்ம கைலாஸ் சாரோட ஸ்டூடியோவில் நிறைய பாடல்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த பாடல் பாடும்போது அது ஒரு வைப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடான ஒரு சாங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக அந்த லிரிக்ஸும் அதில் அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த சாங் நான் பாடினது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன மாதிரி சாங் இல்லைன்னாலும் ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்குது, இப்போ கன்ஃபார்ம் பண்ணனா ஐம் ஆல்சோ பேக் டு ஹாப்பி. அண்ட் சார் ஆடி பார்த்துருப்பணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கி ஆடுங்க, இப்போ தான் பாடுறேன், நீங்கள் ஆடினாலும் சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் மேபி நெக்ஸ்ட் மூவி உங்களை ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பாடணுமா? பிஏவா? சரி, உங்களுக்காக ராக்கு நீங்கள் கேட்டீங்க ஆல்ரெடி. வாங்கன்னு பொங்கன்னு மரியாதையா பேசுற ஊரு இது நீ பாறையா. நட்போடு வந்துட்டா அன்ப கொட்டும், தப்புன்னு பட்டுட்டா தலைய விட்டும். சேர நாடு வந்து சேர்ந்து பாரு, மோதி பார்த்து நீயும் தோத்து ஓடு. சொத்து பத்தம் இங்க ஒன்னா சேரும், தேரோடு திருவிழா வந்துட்டா கொண்டாட்டம். ரெட்ட தரகட்டா ரெட்ட தரகட்டா ரெட்ட தரகட்டா ரகட 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 ரெட்ட தரகட்டா ரெட்ட தரகட்டா
ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரகட 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 ராக்கு ராக்காச்சி போடு வெடி மேல வந்தாச்சு புழுதி கொடி கொங்கு நாட்டோடு மெட்டுப்படி ரத்தின புரி வந்தா தோல உரி ஓந்தம்ப எத்தி வை ஊர்வம்ப தள்ளி வை வெளிச்சம் கொடுக்கும் எதிர போல மனச வை நட்டுக்குள் எத்த வை கம்பீரமா கால வை தடைகள் கூட தடங்களாகும் எட்டு வை ராக்கு ராக்காச்சி கமான் போட்டு வந்தாச்சே ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரகட 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 ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரகட 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 ஹே தேங்க்யூ